இவங்க என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஷன் அதிகமாகிட்டே போகிறது. என்னங்க சாகர் தொழுகையோடைய எண்டு இது, இஃப்தாருடைய இப்போ ஒரு இப்ளீஸ் ஒரு ஒரு குரலி, இஃப்தார் எப்போ பண்ணணும், இரவு வரைன்னு சொல்கிறோம். இரவுனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இங்கேருந்து இருள் தொடங்கிச்சு அப்படின்னா நீங்கள் இஃப்தார் பண்ணுங்கன்றது. இவங்க என்னங்கிறாங்க, இன்னொரு குரூப்பு, அவங்க இங்கேருந்து சொல்லலை, பின்னாடி இங்கே கிழக்க காமிச்சு சொன்னாங்க. அப்போ இங்கே இருட்டு வர்றதுக்கும் நீ நினச்சி மக்ரிப் தொழுது நின்று பாரு, இங்கே இருட்டு வந்து கரெக்டாக நம்ம இப்போ டைம் வச்சுட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல சூரியன் மறைஞ்சோன்னா இங்கே ஸ்டார்ட் ஆயிரும், இங்கே வந்து வெள்ளையாக இருக்கும். இங்கே இருட்டாகணும் அப்படின்னா இன்னொரு 20-25 நிமிஷம் போகணும். இவங்க இப்போ இந்த புதுசு குரூப் என்ன, இங்கே அப்படி எல்லா எனர்ஜியும் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது. புரியுதா? இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் ஏற்றுறது. ஒருத்தன் இப்படி கட்டுறானா அவங்க கூட சண்டை, இப்படி கட்டுறானா அவங்க கூட சண்டை, ஆட்டுறானா அவங்க கூட சண்டை. சரியா? ஒருத்தன் ஹுனூத் ஓதுறாங்க ஃபஜர் தொழுகையில், இது ஓதலாமா, இதுக்கு ஒரு சண்டை, ஓதக்கூடாதுன்னு சண்டை. மெயின் சப்ஜெக்ட் டிஸ்கஸ்லே இல்லை. எது? குஃபுரு, தீனை மாற்றிக்கிட்டோம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தானுங்க, கடைசியாக எங்கே போயிட்டானுங்கன்னா இது போயிட்டாங்க. ஈசா நபி சொன்னது இருக்குல்ல, ஏப்போ கொசுவெல்லாம் ஃபில்டர் பண்ணுறீங்க, உங்கள் ஜல்லடையில் அவ்வளோ பெரிய ஒட்டகம் ஃப்ளாட் ஒட்டகத்தை முழுங்கிறீங்க. புரியுதா? மெயின் எதுன்னு உங்களுக்கு தெரியல. நாம் போய் மெயின் இதில் அடிச்சுக்காதீங்க சகோதரர்களே. இது எல்லாமே ஏற்கப்படும். அது எப்படி ஏற்கப்படும்? ரசூல் என்ன சொன்னோம், என்ன எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படி தான். ரசூல் அதை மட்டும் சொன்னாங்களா? நான் எப்படி வாழ்ந்தேனோ அந்த மாதிரி வாழ சொல்லி ரசூலா சொல்லவே இல்லையா? குரான்லேயே அல்லாஹ் சொன்னான்ல, அல்லாவை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு அல்லாவுடைய ரசூலுடைய அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லப்படலையா? அப்போ ரசூலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எதுக்கு அதிக நேரம் செலவிட்டாங்க பாருங்கள், தொழுவுறதுக்கா இல்லை சமூக வாழ்வை சீர்திருத்தம் பண்ணுவதற்கா? எதுக்கு செலவு பண்ணாங்க? எதில் ஃபண்டு போச்சு? தொழுவுறதுக்கு என்ன காசு? ரசூலா சொல்கிறாங்களா, அபூபக்கருடைய காசு எனக்கு யூஸ் ஆன மாதிரி வேறு யார் காசும் எனக்கு யூஸ் ஆகலைங்கிறாங்க. தொழுவுறதுக்கு என்னடா காசு? இது வந்து மக்கால யூஸ் ஆனது அபூபக்கருடைய காசு, மதீனால இல்லை. மக்கால மதீனாலன்னு கூட ஏதோ முட்டை கொடுத்துருவாங்க. மஸ்ஜித் நபியுடைய முக்கா பாட்டு இவர் தான் வாங்கி லேண்டு கொடுத்தார். ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, அந்த மஸ்ஜித் நபியுடைய லேண்டு ஒரு 2 அனாதை குழந்தைகளுக்கு, அந்த அனாதை குழந்தைகள் சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கான், இந்த இடத்துலாம் மஸ்ஜிது கட்டணும், அதனால் இந்த இடத்துடைய விலையை சொல்லுங்கன்னு. அந்த 2 குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, அல்லாவுடைய தூதர், உங்கள்கிட்ட போய் நாங்கள் காசு வாங்குவோமோ, இதுவும் அல்லாஹ் எங்களுக்கு தேர்வு செஞ்ச இடம், இது எவ்வளோ பெரிய பர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கங்கிறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, காசு கொடுத்து தான் வாங்க வேண்டாம், தான் பாக்கெட்லேருந்து வந்த ரசூல்லாவுடைய ஓன் காசு. இப்போ நீ போய் தழுவரில் சல்லியா செல்லு, அவருடைய பத்திரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது யார் பேரில் இருக்கும்? முஹம்மத் பின் அப்துல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திரத்தை, அந்த சொந்த இடம், அது ஓன் இடம். புரியுதா? நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கேள்விகள் கேட்டு கேட்டு இப்போ இன்றைக்கி உம்மத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன, தராவி 20 8? புரியுதா? சுன்னத் ஜமாத்து வந்து இங்கே 7 தக்பீரா 3 தக்பீரா? தக்பீர் சத்தமாக சொல்லலாமா மெதுவாக சொல்லலாமா? புரியுதா? ஜனாதா தொழுகை யார் நடத்தும்? ஜனாதா தொழுகை 3 தக்பீரா 4 தக்பீரா? அப்பா எல்லாம் அக்கப்போர் இதில் தான்.